இன்றைக்கி வந்து இந்த ஐசிடி அகாடமியில் 3 கோர்சஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் இல்லையா, அந்த மெயிலில் உங்களோட லாகின் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழேயே பாஸ்வேர்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வாட்டி இப்படி இருக்கா, இங்கே வந்து உங்களோட ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் அந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகுதா, அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை வந்து டிக் அடிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 லிங்க் தரேன், கோர்ஸ் லிங்க். அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஜாயின் தி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த சைனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட்டில் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணக்கப்புறம் தான் இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணணும், சரியா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஐடிஸ் இருக்குது, ஸோ அதனால் நான் அதை லாகின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த டாஸ்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா, இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் ஜாயின் அப்படின்னு கொடுத்து பண்ண உடனே கண்டினியூ லேர்னிங் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சிடி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே 2 இருக்கும். இந்த 2 தான் நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளோர் ஜெனரேட், இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கீழே ஸ்டார்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸ். இங்கே ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு தான் வரும். ஸோ வந்து நம்மளுக்கு 9 இருக்குது, நம்மளுக்கு 8 வரைக்குமே நெக்ஸ்ட்டு தான் கிளிக் பண்ணணும். ஸோ லைனாக நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வந்துட்டு இந்த 8th முடித்தோடனே 9th பார்த்தீங்கன்னா மாடல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி கொஷின் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இதை படித்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் கொடுங்க. இந்த மாதிரி 3 ஆன்சர்ஸும் கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே வந்து கம்ப்ளீட் மாடல் அப்படி சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஷோ ஆகும். இப்போ உங்களோட ஐடி இருக்கு இல்லையா, கார்னரில் இப்போ என்னோடய ஐடியை வந்துட்டு கேன்னு இருக்கும், கிருத்திகா கேன்னு. ஸோ அந்த ரவுண்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இல்லை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணால் இங்கே அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணோடனே நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இங்கே இருக்கும், கோர்ஸு. ஸோ இதை வந்துட்டு நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் சேலஞ்சஸ்னு இருக்கும், சேலஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெனேத்தான் 25Aன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒன்று வந்து கம்ப்ளீட்டட்னு காட்டும். கண்டினியூ லேர்னிங் கொடுத்துட்டு இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்களா, செகண்ட் ஒன் கிளிக் பண்ணி இப்போ இதை ஸ்டார்ட் கொடுத்து இந்த கோர்ஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி அதில் நீங்கள் அந்த பார்க்குற 8 பார்ட்ஸில் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை படித்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து இதுக்கும் ஆன்சர் கொடுக்கணும். இப்போ 9th கொஷின் வந்துச்சா, 9th 3மே ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கம்ப்ளீட் மாடல் அப்படின்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அகெயின் உங்கள் ப்ரொஃபைல் ஐடிக்கு போயிட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணி இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் போடணும். சைடில் இருக்கிற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணால் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும்.
இப்போ இதில் நீங்கள் பண்ணது செகண்ட் ஒன் இங்கே ஃபஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதையும் வந்து இந்த பிரிண்ட் அவுட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டலாக 2 கோர்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ தேர்ட் கோர்ஸ் அதே மாதிரி தான். நான் கொடுக்குற லிங்க்கு செகண்ட் கோர்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் தி சேலஞ்ச் அகெயின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து 5 ஷோ ஆகும். இப்போ ஸ்டார்ட் லேர்னிங் 5 ஷோ ஆகிறதுல ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் பண்ணால் போதும். கெட் ஸ்டார்டட் வித் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி பண்ணுங்கள். சேம் இதில் என்ன பண்ணிங்களோ அதே தான். கண்டினியூ லேர்னிங் கொடுத்து இதுலேயும் அந்த கோர்சஸ் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டார்ட் கொடுத்து இப்போ வந்துட்டு அகைன் அதே மாதிரியே பண்ணணும். நீங்கள் இது படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு வரணும். இங்கே உங்களுக்கு 7th தான் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ண வாட்டி கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதும் இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட் மாடல் அப்படி சொல்லி கொடுத்துருங்க. சேம் அதே ப்ராசஸ். ஐடி கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி அங்கே ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி அச்சீவ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணி உங்களோட தேர்ட் கோர்ஸையும் பிரிண்ட் அவுட் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. 3 கோர்சஸ் கம்ப்ளீட்டட். பட் இதில் வந்து இன்னொன்று ஷார்ட் இருக்குது. இதில் மைக்ரோசாஃப்ட் மட்டும் பண்ணுனா போதுமானு ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த க்ரோம் சைடில் 3 பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்றதையும் கிளிக் பண்ணியிருக்கணும். இப்போ நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது அகெயின் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண வாட்டி நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சிங்கன்னா இப்படி தான் ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும். இங்கே டவுன்லோட் ஸ்டூடெண்ட் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாலும் சேம் அந்த 3 கோர்சஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டார்ட் யுவர் சேலஞ்ச். இதுவும் மைக்ரோசாஃப்ட் கோர்சஸ் தான். ஆனால் நம்ம வந்து 2 கோர்சஸ் வந்து நம்ம பண்ணது வந்துட்டு இங்கே இருக்கும். தேர்ட் ஒன் மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேம் கிட்ட ஒன்ஸ் உங்களோட ரெஃபரன்ஸ் கிட்ட கேட்டுட்டு இந்த 2 கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நம்ம பண்ணது தான். நம்ம பண்ணனால பாருங்கள் இங்கே see your complete collection. நம்ம வந்து இங்கே 2 பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இதில், ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேலன்ஸும் பண்ணணும். இப்போ இது ஷோ பண்ண இல்லையா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் தேர்ட் ஒன் இருக்குது. அந்த தேர்ட் ஒன் வந்தால் நம்ம பண்ணலை. உங்கள் மேம் கிட்ட ஒன்ஸ் கேட்டுட்டு இதில் பண்ணணும்னா ஈஸியாக இப்படி வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த மோடை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி அந்த டிக் மட்டும் பாக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இதில் இந்த யூஆர்எல்லில் மட்டும் போயிட்டு நான் அங்கே சொன்ன டாஸ்க்கை நீங்கள் இங்கே பண்ணணும். யூடியூப் யூஆர்எல்லில் போனாலும் ஓகே தான், இதில் போனாலும் ஓகே தான். ஆனால் இந்த தேர்ட் சேலஞ்சை வந்து இதில் பண்ணணுமான்னு ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேன்னு சொன்னாங்கன்னா இதில் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு சேலஞ்ச் தான் இல்லை பண்ணல. இல்லை பாருங்கள் 6 காட்டுது. மாடுவல் யூஆர்ஸ் கம்ப்ளீட்டட் 6 காட்டணும். 6 வந்து பண்ணணும் அப்படி சொல்லி காட்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணணுமா அப்படின்னு ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இதில் பண்ணால் ஓகே அப்படின்னா இதில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். மைக்ரோசாஃப்ட்டில் தான் நம்ம 3 பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு இதுலேயும் மைக்ரோசாஃப்ட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதுலேயும் வந்துட்டு பண்ணியிருக்கணும். இதுவும் மைக்ரோசாஃப்ட்டில் பண்ணுற சேலஞ்சஸ் தான், ஆனால் நேம் தான் வேறு. ஸோ ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கோர்ஸ் மட்டும் பண்ணணுமான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.